இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாடு முழுவதும் உற்சாகமாக சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கேள்வி நேரம் சுதந்திரம் பெற்றதும் பெற வேண்டியதும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வையில் சுதந்திரம் என்பது எல்லாரும் எல்லாமும் பெற்று சரிநிகர் சமானமாய் அனைவரும் வாழ வேண்டும். ஆனா இன்னைக்கு அந்த சமம் என்பது இல்லை. இந்த சமூகத்தில் இன்னைக்கு 100 கோடியை தாண்டிட்டோம், 120 கோடிக்கு மேலேயே தாண்டிட்டோம். ஆனா வறுமை கோட்டை தாண்ட முடியாம இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கு. சமூகத்துல 2.5 கோடிக்கு அதிகமான மக்கள் ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சமூகம் வறுமை என்ற நிலையை மாறாமல் இன்னைக்கும் ஆனா பணக்காரர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. 5 லட்சம் கோடிக்கு அதிகமா இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு நம்முடைய தமிழகம் வருமானம் ஈட்டுகிறது. அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாட் ஒன்லி தமிழகம், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு பக்கம் இந்தியாவில் பணக்காரர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே செல்கிறது. உலக பணக்காரர்களினுடைய வரிசையில் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த யாரோ இடம் பிடிப்பது என்பது நமக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. சுந்தர் பிச்சையை எல்லோரும் சொந்தம் கொண்டாடி கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அப்துல் கலாமை பற்றிய பெருமிதங்கள் நமக்கு இயல்பாகவே இருக்கின்றன. ஆனால் சாதாரணமாக இன்னமும் வீதிகளில் பிச்சை எடுக்கக்கூடிய சிறுமிகளும் சிறுவர்களும் இருக்கக்கூடிய தேசமாகத்தானே என் தேசம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணீர் அந்த மாணவியினுடைய வார்த்தைகளால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த பக்கம் பெண் உரிமையில பெற்றது பெற வேண்டியது பத்தி பேசுறேன். பெற்றதுக்கு ஒரு பெரிய சான்றே நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறது தான். இதை விட ஒரு சிறந்த சான்று நம்மளால ரிலேட் பண்ண முடியாது. பெற வேண்டியது என்னன்னா, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நம்ம எந்த கல்வித்துறையில் நம்மளே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸ் விட்டுருக்காங்க. இன்னமும் என்ன சொல்லணும்னா, நம்மளால பேரண்ட்ஸ் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்க. என் பொண்ணு ஐஏஎஸ் ஆவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நம்ம ஊட்டி கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு கல்வி சுதந்திரம் பெண்களுக்கு ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. ஏன் அடுப்பறையை விட்டு வர வேண்டியதே ஒரு பெரிய ஒரு சாதனையாக கருதுனாங்க. ஆனால் இப்போ நம்ம பல்வேறு துறைகள், அதாவது எண்ணி முடியாத அளவுக்கு விண்வெளி வரைக்கும் போயிருக்கோம். நம்ம அது பெற வேண்டியது என்னன்னா, போய் சாதிச்சிருக்கோமா? கூகுளே எடுத்து பார்த்தீங்கன்னா பெண் சாதனையாளர்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 5 லிங்க் வந்துச்சுன்னா 5லுமே 20 நம்பரை தாண்டுனே கிடையாது. 20 பெஸ்ட் ஃபீமேல் அச்சீவர்ஸ், 20 பெஸ்ட் ஃபீமேல் பர்சனாலிட்டிஸ், அப்படி தான் போதே ஒழிய ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர், நான் உலக அளவுலேயே சொல்கிறேன், இந்தியான்னு மட்டும் சொல்லலை, உலக அளவுலேயும் இதுதான் நடக்குது. ஒரு இடத்துலையும் பெண்ணுக்குன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இது தாண்டி நம்ம வந்தாதான் நம்ம ஒரு பெண் உரிமையாளர், பெண்ணுக்காக நம்ம போராடுறோம்னு இருக்கு. அண்ட் பெண் உரிமை நம்ம எல்லாருமே பேசணும். டெய்லி ஒரு லஞ்ச் ஹவரில் கூட பெண் உரிமை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். பெண் உரிமைன்றது எனக்கு கிடைச்ச உரிமை. அது தாண்டி நம்மளால மற்ற சமூகத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம், நம்ம ஏதாச்சும் செஞ்சுருக்கோமா சமூகத்துக்கு, அந்த உரிமையை நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கிறது பேர் பெண் உரிமை கிடையாது. மதர் தெரேசா குழந்தைகளுக்காக தான் நிறைய செஞ்சாங்க. அன்பு மூலியமாக அவங்க நடத்தின ஒரு விஷயமே அன்பால் தான் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களை இன்ஸ்பயர் ஆகி தான் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி உருவானது. அதில் முழுக்க முழுநேர பணியாக பெண்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி இருக்கோம்? நிச்சயமாக இந்த இடத்துல நீங்க பெண் சுதந்திரம், பெண்ணுக்கான சுதந்திரத்தை பத்தி பேசிக்கொண்டீங்க. அவங்க கிட்ட வித்யாட்டமாக்க கொடுங்க. இந்த இடத்துல உள்ளபடியே ஆண்கள் நாங்க தான் மைனாரிட்டி, மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறோம். அதற்கான அதனாலதான் உங்க கல்லூரியை தேர்ந்தெடுத்தோம். பெண்கள் அவை நிரம்பி வழிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவையை தேர்ந்தெடுத்தோம். பெண்ணுக்கான சுதந்திரம் ஒருபுறம், ஆண்கள் சார்ந்த ஆணாதிக்கத்தை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருநங்கைகளுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது அது ஒரு தனி உலகமாகவே இருக்கிறது. அதை பற்றிய புரிதல் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் சொன்ன மாதிரி தாய்மொழியா, ஆங்கிலமா, தமிழாங்கிற போராட்டம் ஒருபுறம் இருக்க, இவர்களுக்கான மொழி என்ன, ஆனா பெண்ணாங்கிறத தாண்டி திருநங்கைகளுக்கான வாழ்க்கையும் அவர்களுக்கான உரிமையும் என்ன, அந்த தளத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய வித்யாவிட்ட கேட்கலாம். இந்த பெண் உரிமையை பற்றி பேசி ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னு சிலரும் வந்ததை நினைச்சு இருக்கக்கூடிய திருப்தி இல்ல இன்னும் போகணும் அப்படிங்கிற தூரம். உங்களுக்கான திருநங்கைகளுக்கான நீங்கள் இயங்கக்கூடிய அந்த தளம் எவ்வாறு இருக்கிறது? இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை சூழல் எவ்வாறு இருக்கிறது? அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ திருநங்கைகளோட குரல் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பொது மேடைகளில் அல்லது ஒரு டிவி நிகழ்ச்சிகளில் எங்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்கான இடமா மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருநங்கைகளோட இந்த இதை அட்ரஸ் பண்ணுறதே கடந்த ஒரு 10-15 வருடங்களாக மட்டும்தான் போயிட்டுருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 68 ஆண்டு கால சுதந்திர நாட்டில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 தான் இது ஒரு பேச்சே வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் திருநங்கைகளில் இன்னும் விளிம்பில் இருக்கவங்க திருநம்பிகள்.
அவங்கள பற்றின இன்னும் இது கூட இன்னும் அந்த அளவுக்கு கூட ஒரு 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 அவேர்னஸ் கூட இன்னும் குறைவாக இங்கே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துக்கும் லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க இடையில பேசும்போது மற்றவங்க ஏற்றுக்கிறது அப்படின்றதே நான் எப்பயுமே கேட்கல. யாரும் எங்களை ஏற்றுக்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. எல்லாருக்கும் உரிய உரிமை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு, ஏன்னா பொருளாதாரம் தான் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துக்கும், அது எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தான் இங்கே பெருசு. பொருளாதார ரீதியில் நீங்கள் தனித்துவமாக நீங்கள் இருக்க முடிஞ்சுனாக்கா, நீங்கள் வந்து மற்றவங்களை சாராமல் இருக்க முடிஞ்சினாலே போதும். அதுக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்பு தான் முக்கியம். இன்றைக்கி நீங்கள் வந்து பெண்கள் ஓரளவுக்கு வந்திருக்காங்க, தலித்துகள் ஓரளவுக்கு வந்திருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்கிறோம்னா அது அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு கிடைச்சதன் மூலமாக மட்டும்தான். நீங்களே சொன்னீங்களே, இப்போ யாரும் நீங்கள் தானே சொன்னீங்க இல்லையா, லைக் சமையலறை கட்டில் இருந்திருக்கோம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி பெண்களோட நிலைமை என்ன, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி தலித்துகளோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி அது நிறையவே மாறி இருக்குது இல்லையா. அதே தான் திருநங்கை விஷயத்தையே அது நடக்கணும்னா கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் மட்டுமே. இங்கே இன்றைக்கி பாருங்க இவ்வளோ ஒரு ஏன்னா ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் பாய்ஸ் காலேஜில் தான் படித்தேன். அப்போல்லாம் எனக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி தான் சென்னை பொண்ணா திருச்சிக்கறி. ஸோ எனக்கு வந்து இந்த சென்னையிலேருந்து இந்த எத்ராஜ் காலேஜ், இந்த குயின் மேரிஸ் காலேஜ், இந்த மாதிரி காலேஜெல்லாம் நம்ம ஏன்னா படத்துலலாம் பார்க்கும்போது அந்த கேர்ள்ஸை தான் ரொம்ப ஸ்டைலாக அப்படி இதுவாக காட்டுவாங்களா ஹீரோயின்ஸ் எல்லாம். அப்போ நினச்சிச்சு நம்மளாம் அந்த காலேஜிலலாம் அப்படி படிக்க முடியாதா அப்படி அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப என்வி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து அந்த அப்படி ஒரு காலேஜில் எத்ராஜ் காலேஜில் நீங்கள் பேசுகிறேன்ட்டு எனக்கு சந்தோஷம். ஆனால் நான் உண்மையிலேயே எது சந்தோஷப்பட முடியும்னா இந்த காலேஜில் நான் பேசுகிறத விட இதே காலேஜில் என்ன மாதிரி ஒரு 4 திருநங்கைகள் இங்கே உங்கள் கூட சேர்ந்து அப்படி இங்கே இந்த கூட்டத்தில் இங்கே ஒரு திருநங்கை அங்கே ஒரு திருநங்கை உட்காந்தாங்கன்னா எனக்கு அதுதான் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன்.